ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பெறுகின்றேன் தயவுடன். நாம் செய்கின்ற செயலின் விளைவாக இன்பதுன்பானவு உங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் என்பது திருவடி பெருமை என்ற தலைப்பில் 13வது பாடலில் சுத்தமுற்ற ஐம்பூத வெளி, கரணவெளி மேல் துளங்கும் வெளி, துரிய வெளி, சுகவெளியே முதலாம் இத்தகைய வெளிக்குள் உள்ளே இவ்வொலியோ நடனம் இயற்றும் வெளி என்கின்றார். என்றால் அவ்வெளியில் நித்த பரிபூரணமாய் ஆனந்தமயமாய் நிறுத்தமிடும் எம்பெருமான் நிபுணர் நடராயர் சித்துருவாம் திருவடியின் உண்மை வண்ணம் அறிந்து செப்புவது யார், என்வசமோ செப்பாய் என் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். நித்த பரிபூரணமாய் ஆனந்தமயமாய் அகவல்வரி 70 இயற்கையே உண்மையதாய் இயற்கையே இன்பமுமாம் அயர்விலா சிற்சவை அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இந்த இயற்கை உண்மை கடவுள் இந்த மண்ணுலகில் எங்குமே இல்லாத ஒரு பேர் அற்புதமாக புறத்தில் வடலூர் எனும் உத்தரஞான சிதம்பரத்தில் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடனம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபத்த தருணம் என்றும் அப்பதியினிடத்தேயாம் அருள் நடம் புரிவதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபை காணுதல் வேண்டும் என திருவருள் குறிப்பால் உணர்த்தி சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டு அதை உலக வீரர்கள் யாவும் கண்டு தன் உள் இறை அனுபவமாக பெற்று பெரும் பயனாம் விளைவு யாவும் அடைய சத்திய ஞான சபையை புறத்தில் கட்டினார். சர்வ சக்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சொத்தியை பெற வேண்டுவது சுத்த சன்மார்க்க கொள்கை என திருவாய் மலர்ந்து அந்த ஞான சபையில் ஞான விண்ணப்பத்தில் இயற்கை விளக்கம் என்ற சத்திய ஞான சபையின் கண்ணே இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திருவுருவினராய் இயற்கை என்பம் என்கின்ற சத்திய திருநடம் செய்து அருள்கின்ற இயற்கை தனிப்பெருங்கருணை தனித்தலைமை பெரும்பதியாய் தளித்தலைமை கடவுளை நம் பெருமானுக்கு உணர்த்தியவாது சத்திய ஞான சபை நிறுவி 25/1/1872 தை மாதம் 13ஆம் நாள் தைப்பூச நன்னாளில் முதலில் சபை வழிபாடு தொடக்கம் பெற்று அனைவரும் அருட்பெருஞ்சோதி தரிசனம் கண்டுகளித்தனர். புறத்தில் நிறுத்தமிடும் எம்பெருமான் நிபுணர் நடராயர் என்றும் நிலைத்த இயற்கை உண்மை கடவுள் ஒருவரே என்கின்ற பேருண்மையை அவர்தான் நிபுணர், அவர்தான் மேலாளர். அவர் பல கோணங்களில் நம் பெருமான் ஆய்வு செய்து எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய தனி சிவமாகிய பரம ஆகாச மனாதி, அதற்கு காரணமான இயற்கை உண்மை கடவுள் அனாதி. அவர் எல்லாம் உடையவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் அல்லாதவராய் பேரறிவாகவும் பெரும் சோதியாகவும் அண்டமெலாம் பிண்டமெலாம் உயிர்களெல்லாம் பொருள்களான இடங்களெல்லாம் நீக்கமர நிறைந்தே கொண்டையெல்லாம் கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்ற அகண்டதுவாய் அதுவும் கடந்த வெளியாய்
அதுவும் கடந்த தனிவெளியாம் உன்தகு திருச்சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் என பதிவிலக்கம் பாமாலையில் பதிவு செய்கின்றார் நம் ஐயா. சித்துருவாய் திருவடியின் உண்மை வண்ணம் அறிந்து செப்புவது யார் எனில் நம் ஐயா ஒருவர்தான் கூற முடியும். காரணம், புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகடினை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேளை புரிக என்று இட்டனம் மனதில் வேறொன்று எண்ணற்க என்ற குருவே என்கின்றார். மேலும் நிலை பெற்ற உயிர்களாவும் இன்பமடைய நினைத்தனன் உந்தன் மன நினைப்பின் படிக்கே அன்பா நீ பெருக உளவாது நீடூடி விளையாடுக அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்களித்து என்னுள் கலந்து இசையுடன் இருந்த கடவுளே என்கின்றார். சித்துருவாம் சத்து என்பது ஆன்ம ஒளி இயக்கம், ஆன்ம அறிவு, தயவு ஒளி, ஆன்ம அணு ஒளி பெறணும். சித்து என்பது மனதின் செயல்பாடு, காற்றின் இயக்கம், ஆற்றல், சக்தி, பவர். இன்பம் என்பது எண்ணம், நினைப்பு, கருத்து, செயல்பாடு. இவை யாவும் பசித்த ஏழைகளின் பசியை போக்க போக்க நீ செய்த பரவாகாரச் செயலால் உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது. ஆற்றல் என்பது விளக்கம் பெறுகிறாய். காரணம், பசியால் அந்த உயிர் ஆன்ம விளக்கம் குன்றி ஒளி குறைந்தாலும், ஜீவ விளக்கம் குன்றி சுவாசம் குறைந்ததாலும் கருவி, கரணம் மற்ற உடனாய தத்துவிகள் எல்லாம் விளக்கமின்றி உயிர் போகும் தருவாயில் நீ உண்டி கொடுத்து உயிரை காப்பாற்றி ஆன்ம விளக்கமும் ஜீவ விளக்கம் உண்டாக்கியதால் உனக்கு உபகார சக்தி உன் ஆன்ம விளக்கம் பெற செய்யும். விளக்கம் என்பது ஆற்றல் ப்ளஸ் ஆன்ம அறிவை தூண்டும். அதனால்தான் நம் பெருமான் இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமாய் சோர்வில்லாதது உனக்கு உதவ எனைத்தும் துன்பமில்லாத தயவு நெறி வழங்கியுள்ளார். சத்தாகிய இயற்கை இன்பமடைய சித்துவாகிய நீ ஜீவகாரண்யம் செய்து இயற்கை விளக்க பெறும்போது சத்தாகிய ஆன்ம ஒளியாகிய ஆன்ம அறிவுடன் நீ செய்த உபகாரத்தால் உபகார சக்தியாகிய மனதின் செயல்பாடு ஒளி இயக்கத்துடன் காற்றின் இயக்கத்தை கூட்ட ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை கடந்து இன்பமடைவாய். இவ்வாறு உன் பேராற்றலை பெறக்கூடிய வழியையும் பேரறிவு பெறக்கூடிய வழியையும் அறிந்து சொல்பவர் யார் என கேள்வி கேட்கிறார். உண்மைதானே? என்னை போல் இரக்கம் விட்டு உன்னை பிடித்தவர் இல்லையே, என் பிடிக்குள் இசைந்தது போல் பிறருக்கு இசைந்ததில்லையே பிறருக்கு என்கின்றார் நம் ஐயா. சுத்தமுற்ற ஐம்பூத வெளி, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண், இந்த 5 வெளியும் இறைவன் இயக்க தூய்மையாக இயங்குகிறது. இதுவே அசுத்தமுற்ற நிலையில் உள்ளது. தேவர் சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகைதெரிவான் கட்கே உலகு என்பார். நம் ஐயா கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகேளீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே என்பார். மேலும் ஐம்பூத விரிவு அகவலில் 3368 வரி தொடங்கி 512 வரியில் நிறைவு செய்கிறார். கிட்டத்தட்ட 116 வரிகளில் தெளிவாக கூறுகிறார். ஐம்பூத வெளி அண்டத்தில் உள்ளது போல் பிண்டத்தில் கால் மண், வயிறு நெருப்பு, வயிறு நீர், நெஞ்சு நெருப்பு, கழுத்து காற்று, ஆகாம் தலையாக உள்ளது. கரணவெளி மேல், கரணம் என்பது அந்தக்கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். காற்றின் இயக்கத்தால் உள் ஒளியாக மனசாட்சியாக ஆன்மா இயங்குகிறது. ஆன்மா இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது. இந்த காற்றின் இயக்கம் அண்ட பிண்டம் யாவும் தடையற்ற இயக்கமாக இயங்கி உயிர்கள் ஜீவித்து வாழ உதவுகின்றது. துலங்கு வெளி ஒளி இயக்கம் எல்லா உயிர்கள், பொருள்கள், இடங்கள் விளங்குவதற்கு அருள் ஒளி வழங்கி கொண்டு உள்ளார். துரிய வெளி பரம ஆகாச வெளி, சுகவெளி பரமாச சொருபராய்
எல்லா உயிரும் இன்பமடைதற் பொருட்டே திருநடம் செய்கின்றார். இத்தகைய வெளிக்கு உள்ளே எவ்வெளி மேல் நடனம் இயற்றும் வெளி என்கின்றார். மேற்கூறியாயும் கடவுள் அருள் ஒளி காரியப்படுகிறது. ஆனால் நடனம் இயற்றும் வெளி எதுவெனில் பரமாகாச கடவுளின் அருளும் தடையற்ற இயக்கமாகிய பேராற்றலும் கூடி அருட்சக்தியாக அருட்ஜோதியாகிய தயவு பேராற்றல்தான் நடனம் இயற்றும் வெளி. அவ்வெளி நித்த பூரணனாய் 4628 பாடலில் உருவுறும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே என்கின்றார் ஐயா. மேற்படி கூறிய யாவும் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு. அதனால் என் அறிவு அண்டாண்டங்கள் கடந்து செல்கிறது என்கின்றார். ஆன்மா மனமாகிய தோழியிடம் கூறுவது போல் அமைத்துள்ளார் நம் ஐயா. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.